வணக்கம். தற்போதைய நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். குவாட் நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி ஜப்பான் சென்றடைந்தார். டோக்கியோ சென்ற பிரதமரை அங்குள்ள இந்தியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் அமைப்பின் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கிறார். இதோடு அமெரிக்க அதிபர் பைடனையும் புதிதாக பதவியேற்றுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸையும் பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். இப்பயணம் மடத்தை சுற்றியுள்ள வீதிகளில் பல்லக்கில் சென்ற தருமபுரம் ஆதீனத்தை பக்தர்கள் பூரண கும்பத்துடன் நின்றபடி வரவேற்றனர். பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டு பல்லக்கு தூக்கியுள்ளார். பாரம்பரியமாக நடைபெறும் பல்லக்கு பட்டண பிரவேசத்திற்கு இந்த ஆண்டு முதலில் தடை விதிக்கப்பட்டு பின்னர் நீக்கப்பட்டது. இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசுபொருளான நிலையில் இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. விபத்துகளை குறைக்கும் விதமாக சென்னையில் இருசக்கர வாகனங்களில் பின்னே அமர்ந்து பயணிப்பவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தலைநகர் சென்னையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரை நடந்த இருசக்கர வாகன விபத்துகளில் 98 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் தலைக்கவசம் அணியாமல் பயணித்ததால் 80 வாகன ஓட்டிகளும் பின்னிருக்கை பயணிகள் 18 பேரும் இறந்ததாக புள்ளி விவரம் கூறுகிறது. இதனையடுத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் பின்னிருக்கை நபரும் தலைக்கவசம் அணிவதை கண்காணிக்க சிறப்பு வாகன தணிக்கையை போக்குவரத்து காவல்துறை மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்தில் பட்டியலினத்தவர்கள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கருத்து கூறியுள்ளார். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஈரோடு மாவட்ட டெல்லியில் உள்ள குதுப் மினாரை குத்புதீன் ஐபக் கட்டவில்லை என்றும் சூரிய ஒளியின் திசை பற்றி ஆராய்வதற்காக ராஜா விக்ரமாதித்யா கட்டியதாகவும் தொல்பொருள் துறையின் முன்னாள் அதிகாரி கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் 27 இந்து கோயில்களை இடித்து அதிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை வைத்து குதுப் மினார் கட்டப்பட்டதாகவும் அது விஷ்ணுவின் தூண் என்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் வினோத் பன்சால் கூறியிருந்தார். இதையடுத்து குதுப் மினார் பகுதியில் அகழாய்வு நடைபெறவுள்ளதாக வெளியான தகவலை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மறுத்துள்ளார். கீழடி அகழாய்வில் இரும்பு உருக்காலை எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தமிழக தொல்லியல் துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் கீழடி, அகரம், கொந்தகை ஆகிய 3 தலங்களில் 8ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. கீழடியில் கடந்த வாரம் 2 பெரிய அளவிலான பானைகள் வெளிப்பட்டன. செங்கற்களாலான நீண்ட சுவரும் இருந்தது. இதன் அருகிலேயே இரும்பு துண்டுகள், இரும்பை காய்ச்சும் போது மீதமான உருக்கு கழிவுகள் உள்ளிட்டவைகள் தற்போது கண்டறியப்பட்டுள்ளன. 2600 ஆண்டுகளுக்கு முன் இரும்பை காய்ச்சி ஆயுதங்கள் உள்ளிட்டவை செய்யும் தொழிற்சாலை இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. திருவாரூரில் தியாகராஜ சுவாமி கோவில் கமலாலய குளத்தில் மூழ்கி வடமாநில சிறுமி உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்தனர்.
திருவாரூரில் உள்ள புகழ்பெற்ற தியாகராஜ சுவாமி கோவிலின் கமலாலய குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவில் பலூன் விற்க வந்த ராஜஸ்தானை சேர்ந்த சிறுமி முஸ்கான் தெப்ப குளத்தில் மூழ்கினார். ஆகியவற்றை எவ்வித ஆவணமும் இன்றி பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 18,200 லிட்டர் கலப்பட கருப்பு ஆயில், 1,100 லிட்டர் பெட்ரோல், 200 லிட்டர் டீசல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மைக்கேல் சூசை, ஜான்சன் ஆகிய இருவரை கைது செய்தனர். உலக அளவில் சிறந்த திரைப்படங்களை வழங்கும் மையமாக இந்தியா திகழ்கிறது என மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரான்சின் கேன்ஸ் நகரில் நடைபெறும் திரைப்பட விழாவிற்கு சென்ற அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது இரவின் நிழல் படத்தின் இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் உடனிருந்தார். விழாவில் இடம்பெற்றுள்ள இந்திய அரங்கையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், சிறந்த கதாசிரியர்கள், படைப்பாளர்களை கொண்டது இந்தியா என்றும், சிறந்த படைப்புகளின் மையமாக இந்தியா திகழ்கிறது எனவும் கூறினார். உறுப்பினர் சேர்க்கைக்கான கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி ஜூன் 1ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக அவுட்டோர் யூனிட் எனப்படும் வெளிப்புற படப்பிடிப்பு குழுவினர் அறிவித்துள்ளனர். பெப்சி எனப்படும் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் உள்ள சில தொழில்நுட்ப கலைஞர்களின் அமைப்புகள் புதிதாக சேர்பவர்களிடம் 3 லட்சம் ரூபாய் செலுத்தி உறுப்பினர்களாக சேர வேண்டும் என்று நெருக்கடி கொடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதற்காக நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் வெளிப்புற படப்பிடிப்பு குழுவினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். இதனால் 200க்கும் அதிகமான படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இணையதள தொடர்களின் படப்பிடிப்பு முடங்கும் நிலை உருவாகியுள்ளது. திருநெல்வேலிக்கு அருகே கல்குவாரி விபத்தில் சிக்கிய 6வது நபரின் உடல் 8 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்டது. அடைமிதிப்பான் குளத்தில் உள்ள கல்குவாரியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய 6 தொழிலாளர்களில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 3 பேரின் உடல்கள் மட்டுமே கிடைத்தன. செல்வகுமார் என்பவரின் உடல் கூராய்வுக்கு பிறகு அவரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அரசு அறிவித்த 15 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் அவரது குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் எஞ்சிய ஒருவர் இருக்கும் இடம் அடையாளம் காணப்பட்ட நிலையில் கற்குவியலுக்கு கீழே லாரியில் சிக்கியிருந்த ராஜேந்திரனின் உடலை மீட்புக் குழுவினர் மீட்டனர். உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிலி நாட்டில் மாபுச்சே என்ற பழங்குடியின பெண்கள் தறி நெய்வதில் புதிய உலக சாதனை படைத்துள்ளனர். பியூர்டா சாவேத்ரா என்ற இடத்தில் கூடிய 500 பெண்கள் ஒரே நேரத்தில் தறி நெய்துள்ளனர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்று அவர்கள் தறி நெய்தது வண்ணமயமாக காட்சியளித்தது. டோக்னே மெரினோ வகையிலான ஆட்டிலிருந்து எடுக்கப்பட்ட சுமார் 1 டன் எடை கொண்ட தோல்களை வைத்து இந்த தறிகள் நெய்யப்பட்டன. தங்களின் பாரம்பரியத்தை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் இந்த சாதனையை படைத்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல், டீசல் விலையை குறைத்திருப்பதாக கூறி இதற்கு முன்னர் விற்கப்பட்ட விலைக்கே விற்பது மக்களை ஏமாற்றும் செயல் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், பெட்ரோல் விலை 2020 மே 1ஆம் தேதி 69 ரூபாய் 50 காசுக்கும், 2022 மார்ச் 1ஆம் தேதி 95 ரூபாய் 40 காசுக்கும், கடந்த 1ஆம் தேதி 105 ரூபாய் 40 காசுக்கும் விற்கப்பட்டதாக பட்டியலிட்டிருக்கிறார். அது தற்போது 96 ரூபாய் 70 காசுக்கு, அதாவது மே முதல் வார விலைக்கே மீண்டும் விற்கப்படுவதாக ராகுல் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு மக்களை தொடர்ந்து முட்டாளாக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ராகுல் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை குறைப்பில் மத்திய அரசே தனது வரி வருவாயை விட்டுக் கொடுத்திருப்பதாக
மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய நலவாழ்வு குழுமத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல 6 மாதம் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தேசிய நலவாழ்வு குழுமத்தில் பணியாற்றும் 5971 மருத்துவ களப்பணியாளர்களுக்கு 30% ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவத்துறையில் பணியாற்றும் 13,267 ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு உதவும் வகையில் புதுக்கோட்டையில் டீக்கடைக்காரர் ஒருவர் தேநீர் மொய்விருந்து நடத்தி அதில் கிடைத்த 16,000 ரூபாயை ஆட்சியரிடம் வழங்கியிருக்கிறார். வம்பன் கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் தனது டீக்கடையில் மொய்விருந்து விழா நடத்தியுள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் தேநீர் அருந்திவிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த மொய் பாத்திரத்தில் தங்களால் இயன்ற பணத்தை போட்டுவிட்டு சென்றனர். மாலை 6 மணி வரை நடைபெற்ற மொய்விருந்தில் 16,202 ரூபாய் வசூலானதாக சிவகுமார் தெரிவித்துள்ளார். தனக்கு கிடைத்த தொகையை ஆட்சியரிடம் ஒப்படைத்து இலங்கை தமிழர்களுக்கு உதவ இருப்பதாக கூறினார். திருவாரூர் மாவட்டம் சுப்பிரமணி என்கிற விவசாயிக்கு உக்கடை கமலாபுரம் கிராமத்தில் 1 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. கோமாலப்பேட்டை பகுதியில் இருந்து நல்லூர் பகுதி வரை செல்லும் ONGC குழாய்கள் இந்த நிலத்திற்கு அடியில்தான் செல்கின்றன. இந்நிலையில் ONGC குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விளைநிலத்தில் பரவி வருகிறது. விவசாயிகள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கச்சா எண்ணெய் கொப்பளித்து வரும் இடத்திற்கு அருகில் பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என அறிவுறுத்தினர். இந்நிலையில் கச்சா எண்ணெய் பரவி வரும் விவசாய நிலங்களில் ONGC எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னையில் அனுமதியின்றி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்திய 500க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இலங்கை போரில் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு மே 17 இயக்கத்தினர் பெசன்ட் நகர் பேருந்து நிலையம் அருகே நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தினர். இலங்கை போர்க்குற்றம் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நினைவேந்தல் நிகழ்ச்சியை அனுமதியின்றி நடத்தியதாக அதில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் 12ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா தொடங்குகிறது. இதையொட்டியும் கோடை விடுமுறை என்பதாலும் கோவிலில் நாள்தோறும் அதிக அளவில் கூட்டம் காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலை முதலே வழக்கத்தை விட அதிக கூட்டம் இருந்தது. இந்நிலையில் கோவிலில் நடைமுறையில் இருந்த 4 தரிசன வரிசைகள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஏற்கனவே 2 வரிசைகளாக குறைக்கப்பட்டன. இதனால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து செந்தில் ஆண்டவரை தரிசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் சண்முக விலாசம் மண்டபம் வழியே கோவிலுக்குள்ளே செல்ல முற்பட்டனர். அவர்களை கோவில் ஊழியர்கள் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் பக்தர்களை சமாதானப்படுத்தி பொது தரிசன வரிசைக்கு அனுப்பினர். சென்னை நெசப்பாக்கத்தில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. மாரியம்மன் கோவில் தெருப்பகுதியில் மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவ்வழியாக செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து தண்ணீர் வெளியேறியது. சாலை முழுவதும் தேங்கிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். சாலையில் தேங்கிய நீரை அப்புறப்படுத்தி குழாயின் உடைப்பை சரி செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் உதவி பொருட்களையும் பிரியாணியையும் பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்ற சம்பவம் நிகழ்ந்தது. செம்மேடு கிராமத்தில் பெட்ரோல் பங்க் திறப்பு விழாவில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க தென்னங்கன்றுகள், கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு பிரியாணியும் தயார் செய்யப்பட்டிருந்தது. சிலருக்கு மட்டும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு ஓ பன்னீர்செல்வம் மேடையிலிருந்து இறங்கிச் சென்றார். உடனே பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு தென்னங்கன்றுகளை எடுத்துச் சென்றனர். பிரியாணியையும் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றனர். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க முடிவு செய்தும் முறையாக ஏற்பாடு செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கனடாவின் ஆன்டாரியோ மாகாணத்தில் வீசிய பயங்கர சூறாவளியில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். ஆன்டாரியோ மாகாணத்தில் பயங்கர சூறாவளி வீசியது. இதில் மின்கம்பங்கள் உட்பட ஏராளமான பொருட்கள் தூக்கி வீசப்பட்டன. இதனால் நகர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது.
சுமார் 3,40,000 பேர் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஹாக்கி தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் ஒடிசா, டையூடாமன் அணிகள் வெற்றி பெற்றன. ஜம்மு காஷ்மீர், அசாம் அணிகள் இடையேயான போட்டி சமனில் முடிந்தது. அதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார் அணிகள் இடையேயான போட்டியும் சமனில் முடிந்த நிலையில் அதிக கோல்கள் என்ற அடிப்படையில் அருணாச்சல பிரதேச அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி20 கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. KL ராகுல் தலைமையிலான இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் தினேஷ் கார்த்திக் சேர்க்கப்பட்டுள்ளார். ரிஷப் பந்த் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இஷான் கிஷன், தீபக் ஹூடா, ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இளம் வீரர்கள் ஹர்திக் பாண்டியா, வெங்கடேஷ் ஐயர், யஷ்வந்த்ர சாஹல், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் ஆகியோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர்.